நம்ம வீட்டில் வந்து எப்படி இந்த மாதிரி பக்கெட்டில் ஊற்றி சாம்பாருங்களை ஊற்றி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஹோட்டல்லையுமே கொடுத்தாங்க. இந்த மாதிரி நவகிரக கோயிலுக்கு போனால் அங்கே எவ்வளோ தீபம் ஏற்றணுமோ அந்த தீபம் நமக்கு ஏற்றிடணும். டூர்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோயிலாக கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டுக்கிறீங்க. இப்போ தானே கோயிலாக எங்கள் கூட வருவா. பள்ளிக்கூடமே போனது இல்லையா? அப்புறம் நீங்கள் காமராஜருங்க. நீங்கள் கூந்தல் பனைனா பூ பூத்துருக்கு பாருங்க. பனைமரம் பூ பூத்துருக்குது. கூந்தல் பனை. இப்போ நம்ம உள்ளே இருக்கிற சிவனை பார்க்க வந்தாச்சு. இங்கே எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க பாருங்களேன். சூப்பர். ஏறி உட்காருங்கடா. குதிரை ஓட்டுறா, டக்குன்னு ஓட்டுறா. எல்லாரும் ஆடுறாங்க, அழகா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். நீ காலையில் நேரமாக எழுந்தாச்சு. 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகியாச்சு. இப்போ 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு இப்போ கோயிலுக்கு கிளம்புறோம். எங்கே அப்படின்னாக்கா ஆலங்குடி குரு பகவானை போய் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்த மாதம் வந்து குரு பயிற்சி வரப்போகுது இல்லைங்களா? அதனால் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் குருவை போய் கொஞ்சம் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. வாங்க எங்கள் கூட நீங்களும் வந்து குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே. சூப்பராக இருக்குது. நிலாவை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. வானத்தில் வேறு எதுவுமே இல்லை, ஆனால் நிலா ஒன்று மட்டும்தான் இருக்குது. காலையில் 4:30 மணி அப்படிங்கிறதுனால நம்ம பத்ரகாளி அம்மன் கோவிலில் கூட்டமே இல்லை, யாருமே இல்லை. அதனால் நாங்களுமே வண்டியை நிறுத்தவே இல்லை, அப்படியே சாமியை பார்த்துட்டே கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து சேலம் போய் அதுக்கப்புறம் ஆத்தூர் வழியாக அப்படியே கும்பகோணம் போகலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி போனோம். கும்பகோணம் வந்து ஒரு 8 மணிக்கெலாம் போயாச்சுங்க. நேரமாகவே போயிட்டோம். எந்த ஹோட்டலுமே கிடையாது. அதனால் தேடி கண்டுபிடிச்சி இந்த ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டல்லாம் ரொம்ப நல்லா தாங்க இருந்துச்சு. அங்கே போயிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட போனோம். எப்படி டிஃபன் இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாருமே வந்து இட்லி சட்னி சாம்பார் தாங்க வாங்கிக்கிட்டோம். ஏன்னா வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு வாங்கினோம். ஆனால் இட்லி சட்னி சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சுட இட்லி வந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சதே இந்த பக்கெட் தாங்க. எங்கள் வீட்டில் எப்படி பக்கெட்டில் சாம்பார் ஊற்றி வச்சு நாங்கள் பரிமாறுவோமோ அப்படியே இருந்துச்சு. ஏன்னா கும்பகோணம் சைடு எல்லாமே இந்த மாதிரி பக்கெட் வச்சு தான் சாம்பாருக்கு ஊற்றுவாங்க. அதனால் எனக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலை சுற்றி பார்த்தோம். அங்கே சாய்பாபா சாமிக்கு வந்து பொங்கல், அவங்க கடலை செஞ்ச பொங்கலை வச்சு நெய்வேத்தியம் பண்ணியிருந்தாங்க. அதுவே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அங்கேயும் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் நேராக ஆலங்குடி வந்தாச்சு. பொறுமையாக போனோங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக தான் நாங்கள் போயிட்டோம் இல்லையா? 9 to 10 தான் சாமி கும்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதனால் டைம் ஒரு 8:30 அங்கே போயிட்டோம். அதனால் கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு ரொம்ப மொல்லமாக போனோம். கோயிலில் போகும்போது 2 சைடுமே வந்து தேங்காய் பழம், பூ, மாலை இதெல்லாமே விற்கிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் நான் எதுவுமே வாங்கலை. கோயிலுக்குள்ளே போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கோயிலுக்குள்ளேயே போயிட்டோம். நாங்கள் எப்போவுமே நம்ம கோயிலுக்கு போகணுமா, இந்த நவகிரகம் சாமிங்களை கும்பிட போனால் அங்கே போய் நெய் தீபம் கட்டாயமாக ஏற்றணும். ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் நெய் தீபம் ஏற்ற சொல்லுவாங்க. அதனால் உள்ளே போனாக்கா எத்தனை தீபம் ஏற்ற சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நம்ம வந்து விளக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் உள்ளே போனோம். அங்கே போனாக்கா 21 தீபம் வாங்க சொன்னாங்க. அந்த தீபத்தை வாங்கி தான் நாங்கள் விளக்கு ஏற்றினோம். இந்த மாதிரி நவகிரக கோயிலுக்கு போனால் அங்கே எவ்வளோ தீபம் ஏற்றணுமோ அந்த தீபம் நமக்கு ஏற்றிடணும்.
நம்ம விகாஸும் சர்வேஸ் 2 பேருமே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டாங்க. மெயினாக வந்து குடும்பத்துக்கு ஒருத்தர் விளக்கு ஏற்றினா போதும், அதனால் 2 குடும்பத்துக்கும் சேர்த்து 2 பேருமே விளக்கு ஏற்றிட்டாங்க. கடகராசிக்காரங்க மெயினாக வந்து கோயிலுக்கு குரு பகவானை போய் தரிசனம் பண்ணணுன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று, எங்கள் பெரிய பொண்ணு ஒன்று, 2 பேர்த்துக்குமே கடகராசி தாங்க. அதுக்காக தான் மெயினாக போயிருந்தோம். காலையில் 9 to 10 தாங்க அந்த குரு ஓரை. அந்த டைமில் ஒரு பூஜை ஒன்று வச்சுருந்தோம். அதுக்கு வந்து 750 ரூபா பணம் கட்ட சொன்னாங்க. அதை கட்டினதுக்கப்புறம் அவங்க பூஜை வந்து கூப்பிட்டாங்க. பூஜை டைமுக்கு அவங்களே வந்து ஒரு துண்டு, அதுக்கப்புறம் பொங்கல் கொடுத்தாங்க, பூ மாலை அர்ச்சனை எல்லா குடும்பத்துக்கே அர்ச்சனை பண்ணினாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி டாலர் ஒன்று கொடுத்தாங்க. அதில் வந்து குரு பகவானுடைய படம் போட்ட வெள்ளி டாலர் ஒன்று கொடுத்தாங்க. சாமிக்கு பக்கத்துலேயே உட்காந்து நாங்கள் நல்ல திருப்தியாக சாமியை பார்த்துட்டு தான் வந்தோம். நாங்கள் இந்த மாதிரி குரு பகவானை பார்க்க போகணுன்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரி நீங்கள் இந்த மாதமே கூட போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அடுத்த மாதம் குரு பயிற்சிங்களா, அதனால் அந்த டைமில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்போ போகிறது கஷ்டமாக இருக்கும். கோயில் எடுத்துருக்கு, வீட்டுக்கு போகலாமா? அடுத்த கோயிலுக்கு போகலாம். பின்னாடி கோபுரம் நல்லா சூப்பராக தெரியுதுல்ல. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்? டூர்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோயிலாக கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டுக்கிறீங்க. இப்போ தானே கோயிலாக எங்கள் கூட வருவேன். அப்புறமேட்டில் நீ கூப்பிடும் போது எங்களுக்கு வயசாயிரும். அப்போ எங்களால் நடக்க முடியாது. அப்போ நீ ஜாலியாக உன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு ஜாலியாக சுற்றலாம். அப்போல்லாம் எங்கள் கூட வர போகிற கத்தாதீங்க, விடுங்க. இனிமேல் கேட்பா, ஓடு. இப்போ ஆலங்குடியில் நல்ல சாமி தரிசனம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக ஏன்னா காலைல 9:30க்கே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு தான் போகணும். உடனே போயிட்டாக்க நல்லா இருக்காது. வந்ததே வந்தோம், உடனே போயிட்டா சமைக்கணுமா? எவ்வளோ கொழுப்பு பாரு உனக்கு. அது ஒரு உண்மைதான். அதனால பக்கமா என்ன ஊர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்ததுல நமக்கு தஞ்சாவூர் பக்கமா இருக்குதுன்னு சொல்றாங்க. 1 மணி நேரத்துல போயிடலாமா தஞ்சாவூர். மற்ற கோயிலும் சொன்னாங்க. மற்ற கோயிலாம் கொஞ்சம் நம்ம பார்த்த கோயிலா இருக்குது. இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு தஞ்சாவூருக்கு போய். அதனால நம்ம தஞ்சாவூரை போய் பார்த்துட்டு தஞ்சை பெரிய கோயில் பார்க்க போறோம். அதான் தஞ்சை பெரிய கோயில் தாண்டா. தஞ்சாவூர்னாலே தஞ்சை பெரிய கோயில் தாண்டா இருக்குது. அதனால அங்க போய் இப்ப தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா நேரம் நம்ம மேச்சேரிக்கு போயிடலாம். இவன் என்ன ஒருத்தர் கூட பார்க்கலாம். ஆனா 8th 9th படிக்கும் போது 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போய் காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தான். அது இது ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே போகாம தள்ளி போயிருச்சு. அதனால ஏன்னா அந்த சமயத்துல இவங்களுக்குலாம் ஸ்கூல்ல அந்த புக்ல வந்து இவங்களுக்கு அந்த லெசன் எடுத்திருந்தாங்க. ராஜராஜ சோழனை பத்தி இவங்களுக்கு லெசன் வந்துச்சு, தமிழ்ல வந்துச்சு. அதனால கூட்டிட்டு போய் காட்டணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா கூட்டிட்டு போய் காட்ட முடியல. இப்பயாவது கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஏன்னா இப்பதானே 10th முடிச்சிருக்கிறான் சர்வீஸ்லாம். அதனால இப்ப தஞ்சை பெரிய கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, போய் பாசியங்கள்ல இருக்குன்னு சொல்லுவாங்க சர்வீஸ். அதுக்கு முன்னாடி படிச்ச இவரு சொல்ல மாட்டாரா? எனக்கு தெரியுமே. சீனியர் சார், நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். நமக்கு முன்னாடி சீனியர் அங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் சொல்லுவாரு. பள்ளிக்கூடமே போனது இல்லையா? அப்புறம் நீங்க காமராஜருங்க, நீங்க படிக்காத மேத. அதனால நீங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 விஷயமும் 4 விதமா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நீங்க சொல்லுங்க. இங்க என்ன நடக்குதுல்ல இல்ல, அங்க என்ன வேண்டல. அதாவது உலக லெவல்ல ட்ரம்ப் கூட விருது உட்கார்ந்து மீட்டிங் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்காசு. நீ ஒரு சப்ஜெக்ட பத்தி ஒருத்தர் பேசுறாங்கன்னா அந்த சப்ஜெக்ட பத்தி நமக்கு தெரியணும். நீ எந்த சப்ஜெக்ட பேசினாலும் அதுல 1% 2% தெரியணும். ஆமா, தெரியாதே இருந்தா அது வேற மாதிரி. நம்ம பொது அறிவு வளர்த்துக்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால நீங்களுமே வந்து உலக அளவுல என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அதுக்காக முழு நேரமும் அதையே கேட்காதீங்க. அப்பப்ப கொஞ்சம் நேரம் கேளுங்க, சரிங்களா? இப்ப நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகலாம். நம்ம அங்க அந்த ஊர் ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சு தஞ்சாவூர்ல என்ன ஸ்பெஷல்? தலையாட்டி பொம்மை. எதனால அந்த தலையாட்டி பொம்மை ஸ்பெஷல் சொல்லுங்க. தலை சாயாது. ஒரே அதனுடைய செய்முறை விளக்கம் உங்களுக்கு சொல்லி காட்டியிருப்பாங்களே எப்படி செய்யணும் அப்படிங்கறத. அது வந்து வளைவா இருக்கிறதுனால தமிழ் புக்கே மாறிடுச்சுட்டா. ஒரே வார்த்தை தமிழ் புக் மாறிடுச்சுறான்ட்டான். ஏதோ கொஞ்சம் 2-3 லெசன் மாத்திருப்பாங்க. தஞ்சாவூருக்கு ஸ்பெஷலே அந்த தலையாட்டி பொம்மை தான். அந்த மென்ஷன் பண்ணி தான் அந்த கோபுரத்தோடைய நிழல் வந்து கீழே தெரியாது.
அப்படி இல்லை. தஞ்சாவூரோட கீழே இந்த நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கும் கடற்கால் பேஸ்மெண்ட்டை கீழே போடுறாங்கல்ல நிலத்துக்கு அடியில, அது வந்து மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் மாறுபட்டது தஞ்சாவூர் பெரிய கோயில். அங்க வந்து வெறும் மணல்ல போட்டு அது மேலதான் அதை கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. நீ வந்து இன்னைக்கு 1000 காலம் ஆண்டுகள் தாண்டி இருக்கிறதுக்கு காரணம் அந்த அமைப்பு தான். அது எவ்வளவு எர்த்துக்கு எது வந்தாலுமே அது வந்து தனியா அந்த ஷேப்புக்கு என்ன ஷேப்புக்கு வேணாலும் அசைஞ்சு திரும்பியும் பழைய நிலையில அப்படியே நிக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைய செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் அந்த ஊர் ஸ்பெஷலு. தஞ்சாவூருக்கு போகிற வழியில தாங்க இந்த பனைமரத்தை பார்த்ததும் எங்கள் வீட்டுக்காரர் வண்டி நிறுத்தி என்கிட்ட கூப்பிட்டு காட்டினாரு. இது என்னன்னாக்கா கூந்தல் பனைங்க இந்த பனைமரத்தோட பேர். பனைமரமே பூ பூத்துருக்குது பாருங்களேன் அப்படின்னாரு. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையாலுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதனால தான் நீங்களும் பார்க்கட்டுமேன்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த பனைமரத்து ஓலையில் தான் அந்த காலத்திலலாம் வந்து ஓலைச்சுவடிகள் எல்லாமே எழுதுவாங்களாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஜாதகம் எல்லாமே இதில் தான் எழுதி வைப்பாங்களாம் அந்த காலத்தில். ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா? அதனால தான் நான் பார்த்து வீடியோ எடுத்தேன். இந்த பனைமரம் வந்து 100 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுனாக்கா கட்டாயமாக சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நாம் தஞ்சாவூருக்கு வந்தாச்சுங்க. இந்த மெய்யழகன் படத்தில் இந்த பாலத்து மேலே ஏறி தான் நம்ம அரவிந்த் சாமி சார் வருவார். அதை பார்த்துட்டு அதுக்காகவே இந்த பாலத்து மேலே வரும்போது நான் வீடியோ எடுத்தேன். அங்கேருந்து பார்க்கும்போதே நம்ம தஞ்சாவூர் கோபுரத்தை பார்க்க ஆசையாக இருந்துச்சு. கோவிலுக்கு முன்னாடியே வந்து கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னால் அவ்வளோ தூரம் நடந்தெல்லாம் வர முடியாது, ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு மேலே வரணும் சாமி பார்க்குறதுக்கு. அதனால் நான் கார்லேயே இருந்துக்கிறேன், நீங்கள் எல்லாருமே போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அதனால் நாங்கள் ஐயனார் எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு போனோம். நாங்கள் மட்டும் தான் போயிட்டு வந்தோம். அவர் கார்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்துக்கிட்டாரு. இந்த வீடியோலேயே வந்து கோபுரத்தை நான் நிறைய காட்டியிருப்பேங்க. ஏன்னாக்கா நம்ம வீடியோவை நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க பார்க்குறாங்க. அவங்க எல்லாருனாலையும் வந்து இங்கே வந்து கோயிலையே பார்க்குறதுங்கிறது முடியாது. அதனால் பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோ மூலியமாவது பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தஞ்சாவூர் கோபுரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறப்பையுமே சொல்லி அந்த கோபுரத்தையுமே நான் காட்டியிருக்கிறேன். அதனால் இங்கே இருக்கிற அந்த கோயில் எங்களுக்கு தெரியாதாங்க்கா, இதெல்லாம் இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, சரிங்களா? நானுமே வந்து வருஷம் ஒற்றுப்பாது இந்த மாதிரி கோயிலுங்களை போய் பார்க்கணுன்னு நினைப்பேன். ஆனால் என்னால் ஏதோ ஒரு வேலைனால போக முடியாமலே போயிடும். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அதுக்காக சொன்னேன். இந்த கோயிலில் வந்து இந்த கல்லில் வச்சு கட்டியிருக்காங்க இல்லைங்களா, இந்த கல்லே பாருங்கள் கலர் வித்தியாசமாக இருக்கும். இந்த கல் வந்து இந்த கோயிலை சுற்றி ஒரு 50 மைல் தூரம் வரைக்குமே கிடையாதுங்க. 50 மைல் தூரத்துக்கு அந்தாண்டு தான் இந்த கல்லை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்கிறாங்க. அப்போல்லாம் வண்டி வாகனம்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே சேர்த்து இதை வந்து கட்டடம் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான். கல்லை பாருங்களேன், அப்படியே ரோஸ் கலரில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இந்த கல்லெல்லாம். எப்போவுமே கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அந்த தூணுங்களை பாருங்கள், அந்த சிலைகளை பாருங்கள், எல்லாத்தையுமே ஒன்று பக்கத்தில் போய் நின்று அது எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் உள்நோக்கி பாருங்கள். நம்ம ராஜராஜ சோழன் வந்து இலங்கையில் கொஞ்ச நாள் இருந்தார் இல்லைங்களா, அதான் நம்ம பொன்னியின் செல்வன்லேயே பார்த்தோமே. அப்படி அவர் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் தானே இங்கே வந்தார். அப்போ வந்து அங்கே வந்து இந்து மன்னர்கள்லாம் வந்து கட்டியிருக்கிற கோவில் வந்து நல்ல வேதத்தை வந்து தழுவி கட்டியிருக்கிற அமைப்புகளை பார்த்துருக்காரு. அதை பார்த்துட்டு தான் அதே மாதிரியே நம்ம ஊர்லேயும் கட்டணும் அப்படின்ட்டு தான் இங்கே வந்து தஞ்சாவூர் கோபுரத்தை கட்டியிருக்கிறாரு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் மற்ற கோபுரங்களில் மற்ற கோவில்களில் இருக்கிற சிற்ப வேலைப்பாட்டுக்கும் இங்கே இருக்கிற சிற்ப வேலைப்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இங்கே இருக்கிற சிற்பக்கலைகள் எல்லாமே வந்து குஞ்சர மன்னன் ராஜராஜ பெருந்தச்சன் அப்படிங்கிறவர் தான் இதெல்லாமே வடிவமைச்சிருக்கிறாருங்க. இவ்வளோ சிறப்பாக செஞ்சதுனால தான் அவருடைய பேர் இன்றளவும் நிலச்சி நிற்கிது, சரிங்களா? கோவிலுக்குள்ளே நம்ம வந்தாச்சுங்க. வர வழி ஃபுல்லாகவே நின்று வீடியோ எடுத்தாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு. என் பையன் அப்பா சலிச்சிருச்சுமா, வாமா போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வந்தான். எவ்வளோ நின்று ஃபோட்டோ எடுத்தாலும் பத்தவே பத்தாதுங்க. ஏன்னா மறுபடியும் இன்னும் எத்தனை வருஷம் கழித்து வரப்போகிறோமோ தெரியல அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்போ தான் உள்ளே வந்து பூந்தேன். நான் உள்ளே வந்து பார்த்தா பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு.
இந்த பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த இடத்துல தாங்க பரதநாட்டியம்லாம் அரங்கேற்றம் பண்ணுறதுனா நிறைய பேர் இங்கே தான் பண்ணுவாங்க. கோவிலுக்கு முன்னாடியே பெரிய நந்தி இருக்குது. இந்த நந்தி வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட நந்தி தான் இந்த நந்தி. மிகப்பெரிய நந்தியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் நானே என் தங்கச்சியெல்லாம் முன்னாடி நிற்க வச்சு எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஞாபகத்தில் எங்கள் விகாசியும் சர்வேஸையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாடான்னு அவன் எனக்கு முன்னாடி போயிட்டான் கோயிலில் சாமி பார்க்குறதுக்கு. சரி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதாவது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் மட்டும் சாமியை நின்று கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்க்குறதுக்கு உள்ளே போனேன். அடுத்ததாக என்னங்க, நம்ம கோபுரத்தோடைய சிறப்பு தான். இந்த கோபுரத்தோடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த கோபுரத்தோடைய நிழல் வந்து உச்சி வெயில் டைமில் கூட கீழே வந்து விழுறது கிடையாது. அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அது மட்டும் இல்லை, கோபுரத்தோடைய உச்சியில் இருக்கு இல்லைங்களா மேற்கூரை, அது வந்து 80 டன் எடை இருக்குமா அந்த வெயிட்டு. அது வந்து அந்த கல்லை எப்படி தான் தூக்கிட்டு போய் அந்த கோபுரத்தை அப்படியே வச்சாங்களோ மேலே உச்சியில் தெரியல. ஆனால் இன்ன வரைக்குமே தெரியல. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அப்படி சரிவாக மண் கொட்டி அதில் வந்து யானை மூலியமாக ஏற்றிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அந்த கோபுரத்தில் வந்து அங்கங்கே பலதரப்பட்ட மண் வந்து துகள்கள் இருக்குது. அதனால் அதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது எப்படியோ சூப்பராக கட்டியிருக்காங்க. நான் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்ட முடியுமோ அவ்வளோ க்ளோஸ்அப்பில் கோபுரத்தை எடுத்தேன். ஏன்னா அங்கே இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகள்லாம் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்களேன் கோபுரத்தில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே. தஞ்சாவூர்லேயுமே வந்து கூட்டம்லாம் அவ்வளோக்கு இல்லைங்க. கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. இல்லை வெயில் டைம் போனதுனால கூட்டம் இல்லையோ என்னவோ தெரியல. அப்பா நம்ம உள்ளே இருக்கிற சிவனை பார்க்க வந்தாச்சு. இங்கே எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க பாருங்களேன். அதனால தான் சரி நாமளும் எடுக்கலான்னு எடுக்க ஆரம்பிச்சாச்சு. சூப்பராக இருக்குது. சிவன் உள்ளே வந்து பிரகாரத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற அந்த சிவலிங்கமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கற்களால் தான் கொண்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அங்கே நம்ம பக்கத்தில் போய் நின்று சாமி கும்பிடும் போதே நம்ம உடம்பும் சரி நம்ம மனமும் சரி நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம அங்கே நின்று சாமி கும்பிட்றது. எனக்கு உடம்பே செலுத்து போயிடுது அங்கே போய் நின்று சாமி கும்பிட்டப்ப. அங்கே இருக்கிற ஒவ்வொரு தூணையும் பார்க்கும்போதே அவ்வளோ வியப்பாக இருந்துச்சுங்க எனக்கு. சாமி கும்பிட்டு அப்படியே வந்து கீழே இறங்கி சுற்றி வரலான்னு வந்தோங்க. முன்னாடியே வந்து விநாயகர் கோவில் இருக்குது. ஒவ்வொரு கோவிலுக்குமே பெரிய பெரிய கோவிலாக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு சாமிக்குமே தனி சன்னதியாக வச்சு தனியாக பெரிய பெரிய கோவிலாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம போகிறது வந்து முருகர் கோவில். உள்ள முருகர் வந்து ஓம்னு போட்டு அதுக்குள்ளே வந்து முருகர் சிலை இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வா ஆமாண்டா, படிக்கட்டு ஏறவே பயமாக இருக்குது. அப்பா இங்கே தான் நல்லா இருக்குதுடா சாமி. என்னத்தில் ஜனங்க பார்க்குறாங்க? மரப்பள்ளி பார்த்துட்டா கத்துறாங்க. இல்ல அந்த மரத்துல இருக்கிற பள்ளியை பார்த்தா மோச்சம் கிடைக்குமா? மோச்சம் கிடைக்குமாம்மா? அது ஒவ்வொருத்தவங்களும் தெரியாதான். முருகரை தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்தமாக்கா அங்கே தாங்க இந்த குதிரை இருந்துச்சு. அப்படியே கல்லுலேயே செதுக்கியிருக்கிறாங்க குதிரையை. அப்படியே அந்த குதிரையோடைய கழுத்தில் வந்து கயிறு அப்புறம் மணி எல்லாம் அப்படியே தத்ரூபமாக இருக்கிற மாதிரியே சிலைக்கு வந்து வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. சரி சின்ன குழந்தைங்களா இருந்தால் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். நாம் எங்கே போய் உட்கார முடியும்? அது உட்காரவும் முடியல, சறுக்கி விடுது. அதனால் அங்கே நின்று நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். என் பையனையும் சர்வேஸையுமே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். டே பைக்கில் உட்காந்து போகிற மாதிரி உட்காருங்கடா, அப்படியே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையுமே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். 2 பேருமே ஒரே சிரிப்பு அவனுங்களுக்கு வேற. ஏறி உட்காருங்கடா, குதிரை ஓட்டுறா, டக்குன்னு ஓட்டுறா. சூப்பர் தம்பி. அப்படியே ஓட்டுறா. அப்படி போஸ் கொடுக்குறீங்களா? ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ
அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே சுற்றி வந்தோமா, கோயிலையும் ஒரு சுற்றிட்டு வர்றது தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே சுற்றி வந்தோமா கோபுரம் இருக்குது. இங்கே தான் வந்து புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருந்துச்சுங்க. எனக்கு பார்த்தோன்னே நம்ம வினிஷா பொண்ணையும் இங்கே அமுச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அவளையும் இங்கே அமுச்சு விட்டுறலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னாக்கா பகலில் வரணும், இல்லாட்டினா வந்து சாயந்தர டைம் வரணுங்க. இந்த மாதிரி வெயிலெல்லாம் வரக்கூடாது. அப்போ தான் வந்து சூரியன் மறையிறதையும் பார்க்கலாம். அந்த டைமில் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி வரணும்னு நினச்சிங்கனாக்கா கட்டாயமாக நீங்கள் அந்த டைமுங்களில் வாங்க. இந்த மாதிரி உச்சி வெயிலில் வராதிங்க, சரிங்களா? அப்போ தான் நல்லாவும் இருக்கும், ஃபோட்டோ கிளியாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீயும் சர்வேஸ் நின்று இருக்கு சொல்லலாம். சூப்பர் பார், இதுதான் வந்து தஞ்சாவூருடைய ஃபுல் ஸ்டாச்சு. இப்படி தான் எடுப்பாங்க. கோபுரம், இந்த முன்னாடி இருக்கிற நந்தி அழகாக இருக்குல்ல? கால் சுடுது. நந்தி கிட்ட போய் நம்ம இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே பந்தல் மாதிரி இந்த மரம் படலாட்டம் வந்துருக்குது இல்லை அழகா, சுற்றிலையும் அதுலேயும் நிழலாக வந்து உட்காந்துக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இல்லை போலாமா? அவ்வளோதான், எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம போகலாம். அவ்வளோதாங்க, கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு கோயிலையும் அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்தாச்சு. ஆனால் வாய் தான் எனக்கு போகலான்னு சொல்லுதே தவிர மனசு வரத்துக்கே எனக்கு இஷ்டமே இல்லாமல் போச்சு. ஆனால் என் பையன் திட்டுவான் அப்படிங்கிறதுக்காகவே பேசாமல் வந்துட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தஞ்சாவூருக்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பெஷலான அந்த தலையாட்டி பொம்மையை வாங்காமல் வந்தால் நல்லா இருக்குங்களா சொல்லுங்கள்? அதனால் அங்கேயே நிறுத்தி தஞ்சாவூர் பொம்மையும் வாங்கினோம். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லைங்களா? ஆளுக்கு ஒரு செட்டாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு 5-6 செட்டு வாங்கிட்டோடா என்னாருன்னு சொல்லி கொடுத்து விட்டோம். அவனும் எல்லாத்தையும் பொம்மைக்காரங்களாட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். தஞ்சாவூரில் வாங்கிட்டு வந்த தலையாட்டி பொம்மைங்க சூப்பராக இருக்குல்ல? எல்லாரும் ஆடுறாங்க, அழகா இருக்கு. சூப்பர். தஞ்சாவூர்னாலே தலையாட்டி பொம்மை இல்லைங்களா? அதனால எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ஆளுக்கு ஒரு செட்டு கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஒரு செட்டு 50 ரூபா தாங்க. 2 பொம்மை 50 ரூபா தான். பரவாயில்ல, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. திருச்சி பைபாஸ் ரோட்டில் தாங்க வந்து மதியம் லஞ்சு சாப்பிட்டோம் நாங்கள். அங்கே தான் இந்த செடிங்களை பார்த்தேன். ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி தான் இந்த செடிகள் வச்சுருந்தாங்க. அப்படி டார்க் பிங்க்கில் பார்க்கும் போதே கண்ணை பறிச்சிச்சிங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை பார்த்துட்டு அப்படியே அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் உள்ளே போனோம். ஆனால் ஒரு சாப்பாடு ஒன்றும் 250 ரூபாங்க. 250 ரூபாய்க்கு அந்த சாப்பாடு அவ்வளோ ஒன்றும் ஒர்த்தே கிடையாது. அங்கே போய் எனக்கு அமோகத்துடைய ஞாபகம் தான் வந்துச்சு. அமோகத்தில் 160 ரூபான்னு நினைக்கிறேன் நான் சாப்பாடு. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாடு, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே இவ்வளோ பைசா கொடுத்துமே சாப்பாடு டேஸ்ட்டாகவே இல்லை. என் பையன், ஏம்மா இப்படி ஒரு பைபாஸ் ரோட்டில் ஒரு ஹோட்டல் வச்சா எப்படி சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடுவாங்க போல இருக்குதுமா, பாரு இத்தனை ஜனங்க வராங்க ஆனால் சாப்பாடு ஒன்றுமே நல்லா இல்லையம்மா அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தயிர் சாதம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம் கடைசியாக. அதில் தயிர் சாதமும் ஊறுகாய் இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. வேறு குழம்பு, ரசம், பொரியல் இதெல்லாம் எதுவுமே டேஸ்ட்டாகவே இல்லை. இங்கேருந்து பார்த்தா சூப்பராக திருச்சி ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரிகிறது. இந்தாண்ட மலைக்கோட்டை. கொஞ்சம் ஒரு இடத்துல நிறுத்துறா, பார்த்துட்டு போகலாம். மலைக்கோட்டை சூப்பர். நீங்கள் ரோட்டில் போகும்போது அதான் பாரு கோட்டை, இதா பாரு கோபுரம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் திரும்பினா மலைக்கோட்டை, இந்த பக்கம் திரும்பினா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கமெல்லாம் போகலைங்க. ஏன்னாக்கா இங்கே போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாகி போச்சு நடந்து. அதனால் இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டாரு. இதுக்குன்னு தனியாக ஒரு நாள் வந்துட்டு ஸ்ரீரங்கத்தையும் சமயபுரத்தையும் ஒன்றா பார்த்துட்டு போகலாம். அதனால் இங்கேருந்தே கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோ, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கள் வீட்டுக்காரரு. அதுவும் உண்மைதாங்க. எங்களால் நடக்கவே முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் ஸ்ரீரங்கம் போகலை.
சாயந்தரம் ஒரு 4 மணிக்கெலாம் நாங்கள் மேச்சேரியே வந்துட்டோங்க. இன்றைக்கி வர புதன்கிழமை, அதனால் சந்தைக்கே சாயந்தரம் வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டேன். எப்போவுமே ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் நேரமாக போனீங்கன்னாக்கா நம்ம சீக்கிரமாகவே நம்ம வந்து சாமியை பார்த்துடலாம். ஏன்னா போகிற வழியில் வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்கும், அதனால் நம்ம சீக்கிரமாக போயிடலாம். அப்படி தான் நாங்கள் நேரமாக போனோம், நேரமாக வந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஆலங்குடி போய் குரு பகவானை தரிசனம் பண்ணினதையும் நாங்கள் தஞ்சாவூர் போயிட்டு வந்ததையும் தான் ஒரு வீடியோவை எடுத்திருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.